பிரைஸ் தி லார்ட். நான் டெபோரா, இயேசுவே மரவா மனசுல இருந்து. ஏசப்பா உங்களோட பேசுற வார்த்தை நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இள வயதின் மனைவியோடு மகிழ்ச்சியா இரு. ஆமேன். இந்த வசனம் உங்களோட பேசும்போது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இந்த உலகத்தின் காரியம் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும், உலகத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனா பைபிள் வசனங்கள் நம்ம படிக்கும் போது ஆண்டவர் இதையெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுட்டாரு. இதை நம்ம படிக்க அதன்படி நம்ம வாழதான் ஆரம்பிக்கணும். சரி, மறுபடியும் அதை அந்த வாழ்க்கைய போகாத படிக்கு பைபிளோட நம்ம இணைந்திருக்கணும். இந்த வசனத்தோட இன்னும் அழகா உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இதே அதிகாரத்துல 2 வார்த்தை பேசுறாரு ஆண்டவர். ஒரே விஷயம், உங்களோட தான் ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்னிங்காவும் இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் வசனங்கள் மூலமா நிறைய பேர்த்த பேசும்போது இதை மாதிரிதான் அவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்க. மேபி பேசுற பர்சன் நானா இருக்கலாம், ஆனா வசனம் கர்த்தருடையது. இதுல 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு சொன்ன மாதிரி, ஒண்ணு பரஸ்திரி, ஒண்ணு மனைவி. கர்த்தர் மனைவியோட நீ எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்த இந்த அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல இருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்காரு. இந்த 19க்கு அடுத்து வர ஒரு வசனம் 20, அதை நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோட பேசினார்னா நீங்க அதை எடுத்து படிச்சு பாருங்க. உண்மையா கர்த்தர் சொல்ற வார்த்தை அவ்வளவு அழகா இருக்கும். உன் மனைவியோட நீ சந்தோஷமா இரு. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க, தாம் பிடிச்ச காரியத்தை இஷ்டத்துக்கு பண்றாங்களே. ஆனா பைபிள் சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நடந்தோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளோட சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, நேற்று என்றும் மாறாதவரே. அப்பா, இந்த வசனங்களை ஆண்டவரே படிக்கிறது மாத்திரம் இல்லாம, கேட்கறது மாத்திரம் இல்லாம, இதன்படி வாழ ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.